பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஒரு ஆலோசனை என்னவென்றால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த வார்த்தையை நாம் எந்த இடத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, தேவ மனிதனாகிய சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டி தேவனுடைய சமூகத்தில் அதை பிரதிஷ்டை செய்கிற பொழுது, எல்லாருமே ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற பொழுது, அந்த இடத்துல தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்ப ஆரம்பித்ததாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஆலயங்கள் எல்லாவற்றிலுமே கர்த்தருடைய மகிமை நிரம்பி வழிய போகிறது. ஆலயத்திலே ஆண்டவருடைய மகிமை நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு சபைகளுக்குள்ளேயும் தேவன் காண்பிக்கப்பட போகிறார். அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்திலே உலாவி வந்த அதே தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மகிமை தங்கின ஒரு ஆலயமாக நம்முடைய ஆலயங்களை தேவன் மாற்றப் போகிறார். ஏனென்றால் அவர் மகிமை நிறைந்த தேவன், மகிமையும் மாட்சிமையுமாய் அவர் உலாவி வருகிற ஒரு தேவன். அவர் அந்த இடத்துக்குள்ள உலாவி வந்தாருன்னாலே அந்த இடம் மகிமையாக இருக்கும். ஒரு சில சபைகளினுடைய ஆராதனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பாடும்போது துதிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே அப்படியே ஒரு பரலோகமாய் மாறிவிடும். இந்த ஆராதனையை இதே மாதிரி தொடர்ந்து ஆராதிச்சு கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு மகிமை நிறைந்த ஒரு ஆராதனையாக ஒவ்வொரு ஆராதனையுமே தேவன் நம்மை மாற்றப் போகிறார். நம்முடைய ஆலயங்கள் அப்படி மாறினா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நிறைய இடங்கள்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். எல்லா ஆலயங்களும் அந்த மாதிரி நிரம்பி வழிய போகிறது. ஏனென்றால் ஆண்டவர் உலாவி வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்து விடும் முழுவதுமாக. என்ன, தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த சபை. அப்போ அந்த ஆலயத்தின் மத்தியிலே ஆண்டவர் உலாவி வர்றதுன்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். அப்போ இன்றைக்கு நம்முடைய சபைகள் எல்லாமே என்னவாக போகுது அப்படின்னா, ஆண்டவருடைய மகிமையினால் நிரம்பி வழிய போகிறது. நிரம்பி வழியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக திரும்புவாங்க. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னென்ன காரியத்தை ஒப்பு கொடுக்கணும், என்னென்னலாம் ஆண்டவரிடத்துல இன்னும் கிட்டி சேர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஆண்டவர் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். நம்ம சபைகள் ஆண்டவருடைய பக்கமாய் ஆண்டவருக்கு பிரியமானபடி மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா, தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும், தேசத்தில் எழுப்புதல் உண்டாக ஆரம்பிக்கும், தேசம் தேவனுடைய பக்கமாய் திரும்பும், தேசம் தேவனுடைய பக்கமாக திரும்ப 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 தேசத்தில் இருக்கக்கூடிய பாவ சாப கட்டுகள் எல்லாமே விலக ஆரம்பித்து விடும். ஆசீர்வாதம் உச்சத்தில் தேசம் போய்விடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை கேட்கும் போது எப்படி இருக்குது. அதுக்கு மெயின் அஸ்திபாரம் எங்கே அப்படின்னா, நம்முடைய ஆலயங்களிலே தேவனுடைய மகிமை இறங்க வேண்டும். மகிமை நிரம்பின ஆலயமாக நம்முடைய ஆலயம் மாற்றப்படணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஏன்னா நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்படுத்துகிறதற்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சபைகளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எந்த சபையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவன் உலாவி வருகிறாரா அந்த இடத்துக்குள்ள? இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரே எங்கள் ஆலயத்துக்குள்ள உங்கள் மகிமை நிரம்பி வழியணும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆராதனையிலேயும் உங்களுடைய மகிமை நிரம்பி வழிகிற ஒரு ஆராதனையாக நாங்கள் நடத்தப்படணும். அதை பார்க்கிற பொழுது ஜனங்கள் ஒட்டஞ்சி உங்கள் சமூகத்தில் நொறுங்கி இன்னும் கிட்டி சேரணும். சேர 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 தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர சேர என்ன நடக்கும் அப்படின்னா, தேசத்தில் எழுப்புதல் தீ பற்றி எறிய ஆரம்பிக்கும். தேசம் காரியங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். மறைக்கப்பட்டிருக்கிற தேசத்தில் மறைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். தேசத்தினுடைய பாவ சாப கட்டுகள் எல்லாமே விலகி தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் நம்முடைய தேசத்துக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு மெயின் அஸ்திவாரம் எங்கே அப்படின்னா, சபைகள் தான். ஆலயம்தான் அதுக்கு ஒரு அஸ்திவாரம். ஆலயம் தேவனுக்கு பிரியமானபடி தேவன் மகிமையாய் உலாவி வர்றபடி சபைகள் ஆயத்தமாகிவிட்டால் தேசத்தில் எழுப்புதல் நிச்சயம். எனவே இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே எங்கள் ஆலயத்துக்குள்ள உம்முடைய மகிமை இறங்கி வரணும்.
இந்த இடத்துல சொல்லுகிறபடி கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். உங்க சபையினுடைய பெயரை சொல்லி, ஆண்டவரே எங்க சபையிலேயும் ஆண்டவரே இந்தபடியாக தேவனுடைய மகிமை எங்களுடைய ஆலயத்தை நிரப்பிற்று, எங்க ஆலயத்துல தேவ மகிமை நிரம்புகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். இப்போ உங்க சபைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆலயங்களிலும் உடைய மகிமை நிரம்பி வழியும்படிக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே உடைய கரம் இப்பொழுதே எங்களுடைய ஆலயங்கள் மேல இறங்கட்டும். ஆண்டவரே உடைய மகிமை இறங்கும்படிக்கு எங்களுடைய ஆலயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எழுப்புதல் உண்டாவதாக. ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எங்க சபைகளுக்குள்ளாக அக்கினி பற்றி எரியும்படிக்கு உம்முடைய அபிஷேகத்தினால சபைகள் அக்கினி பற்றி பிடிக்கும்படி உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆளுகை செய்யுங்க. உங்க கரத்துக்குள்ள எங்களுடைய ஆலயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.